அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் பாலசுப்ரமணி. நம்ம இன்னைக்கு பார்க்குற தலைப்பு என்ன அப்படின்னம்னா, சகலமும் கைகூடும், வெற்றிகள் அனைத்தும் கைகூடணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் உங்களை பெத்த தாய் தகப்பனிடம் அமாவாசை வரும் நாளில் ஆசீர்வாதம் வாங்குங்க. அமாவாசை வர நாளா நான் போய் அந்த கோயிலுக்கு போகிறேன், இங்கே போகிறேன், விளக்க போடுறேன், அர்ச்சனை பண்ணுறேன், அதெல்லாம் ரைட்டு செய்ய, நான் வேண்டான்னு சொல்ல. முதல்ல உங்களுடைய தாய் தகப்பனுக்கு முதல் மரியாதை கொடுங்கள். தாய் தகப்பனை வணங்குங்கள். தொடர்ந்து அமாவாசை வரும் நாளில் வணங்கி வருவது சிறப்பு. நீங்கள் கோயிலுக்கு போகிறதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு இதை செஞ்சு பாருங்கள். ஒரு தாயோட மனசு குளிர்ந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக மாறும். இதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். தாயை திட்டாதீங்கப்பா, தகப்பனையும் திட்டாதீங்க. அவங்க எவ்வளவு பெரிய தீய எண்ணங்கள் அவரிடம் இருந்தாலும் பெத்த பிள்ளைகளுக்கு ஒரு தாய் தகப்பன் கெடுதல் செய்ய மாட்டார்கள், கெட்டு போட்டுன்னு நினைக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசை வரும் நாளும் உங்கள் தாய் தகப்பனிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளுங்கள். அது உங்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு சமம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.